மட்டன் மசாலா பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி வச்சுட்டு ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மிளகா வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகா நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா முறைன்னு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டா நம்மளுக்கு மிக்சியில் நல்லா நைஸாக பொடியாக கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தனியா ஒரு 100 கிராம், வரமிளகாயும் 100 கிராம் ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பு 50 கிராம் இருந்தால் போதும். பட்டை 50 கிராம் இருந்தால் கூட போதும். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து பொடி பண்ணுறதுக்காக. கசகசா 2 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். கசகசா 2 ஸ்பூன், அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு டேஸ்ட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை நீங்கள் 6 மந்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. கமன்னு அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், மிளகு, ஏலக்காய், லவங்கம், சீரகம், அன்னாச்சி பூ எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி. சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும்னா அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதிலே தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மீடியமாக ஃப்ரை பண்ணால் கூட போதும். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட போகிறோம். மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக ஒன்று பாதியாக இருந்தால் கூட ஓகே தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியில் போட்டு வந்தாச்சு. இப்போ கறியை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் அந்த மசாலாக்கள் போட்டுட்டு மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் விடலாம். 5 விசில் விட்டால் கூட தப்பு இல்லை. நல்லா வெந்தால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். விசில் வரட்டும். விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இதை வச்சு கிரேவி பண்ண போகிறோம். மட்டன் கிரேவி. இந்த மசாலா பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, இது மஷ்ரூம் கிரேவி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மட்டன் மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ மட்டன் அதிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் அதிலே எடுத்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்து அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். ஏன்னா ஆல்ரெடி மட்டன் வெந்திருக்கு. நல்லா நமக்கு கிரேவி பதத்துக்கு வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ். நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே வீடே கமங்குது. அந்த அளவுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு செய்ய முடிஞ்சால் வீட்டிலையே நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீட்டில் மசாலா ரெடி பண்ணி செய்யுங்க. அப்படி டைம் இல்லைன்னா நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க. நான் செஞ்சு கொடுக்குறேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வேணும்னா ஆர்டர் போடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.